சார் வாங்க சார். வாட்ச் எங்க இருக்கு சார்? வாட்ச் அந்த சோஃபாக்கு கீழே இருக்கு சார். இந்த வாட்ச் கண்டிப்பா உன் ஒய்ஃபோடது இல்லல்ல? இல்ல சார், கண்டிப்பா அவரது கிடையாது இது. இந்த வாட்ச் இன்னைக்கு தான் உங்க கண்ணில் பட்டுதா? ஆமா சார். என் ஒய்ஃப் இறந்ததுல இருந்து நான் சரியா அந்த வீட்டுக்கு வரதே கிடையாது சார். நான் மோஸ்ட்லி ஆஃபீஸ்லயே தங்கிடுறேன். இந்த வீட்டுக்கு வந்தாலே எனக்கு அவளோட ஞாபகமாவே இருக்கு சார். அவ வந்து என் கூட இருக்கிற மாதிரியும், அவ என்கிட்ட பேசுற மாதிரியும், அவ என்கிட்ட உட்காந்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு சார் எனக்கு. நேற்று நைட்டு தான் சார் இந்த வீட்டுக்கே வந்து தங்கினேன். நான் காலையில் வெளியே கிளம்பும் போது எதாச்சியா இந்த வாட்ச் என் கண்ணில் பட்டுச்சு சார். யோ, நீ எதுவும் சொல்ல வேணாம், சும்மாரியா. இந்த வாட்ச் கண்டிப்பா உங்க வேலைக்காரியோட வாட்ச் தான் முடிவு பண்ணிட்டீங்களா? சார் ஆமா சார். சார் ஏன்னா எங்க வீட்டுக்கு வேற யாருமே வர மாட்டாங்க. நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி, ஆபீஸ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே நாங்க ஆபீஸ்லயே வச்சு பேசி முடிச்சிருக்கோம். வீட்டுக்குலாம் யாரையும் கூட்டு வர மாட்டோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். என்ன சார்? இல்ல சார், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இது கண்டிப்பா வேலைக்காரியோட வாட்ச் தான் இருக்கணும். அன்னைக்கு டெட் பாடியை சுத்தி எல்லா இடத்துலயும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடினேன். அன்னைக்கு கிடைக்காத இந்த வாட்ச் இன்னைக்கு எப்படி உன் கண்ணில் பட்டுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. சார் என்ன சார், அன்னைக்கு நீங்களும் உங்க ஆளுங்களும் தேடும் போது இந்த வாட்ச் உங்க கண்ணில் பட்டிருக்காது. அன்னைக்கு எனக்குமே கூட கண்ணில் படல சார். இன்னைக்கு ஏதோ எதாச்சும் நான் அந்த வாட்சை பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். சரி, வேற ஏதாவது இந்த மாதிரி பொருட்களோ இல்ல எவிடன்ஸோ கிடைச்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார், கண்டிப்பா. யோ வாயா போலாம். சரிங்க சார். கவிதா, சொல்லுங்க. மூகாம்பிகை நகர்ல ஒரு டெட் பாடி கிடக்கு சார். யோ என்னையா சொல்ற? இன்னொரு டெட் பாடியா? ஆமா சார். ஆனா பொண்ணா? பொண்ணு சார். இது டெட் பாடியை நல்லா பாத்தியா? திடீர்னு காணாம போயிட போகுது சார். டெட் பாடி பக்கத்துல தான் சார் இருக்கேன். இறந்தவங்க பேரு கவிதா. அவங்க அப்பாவும் பக்கத்துல தான் இருக்காரு. யோ என்னையா, அது கொலையா தற்கொலையா? தற்கொலை தான் சார். அந்த பொண்ணு வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்துருக்கா. அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க சார். என்னையா, டெட் பாடியை காணுமா? அதெல்லாம் இல்லை சார். பின்ன? எனக்கு என்னவோ இந்த பொண்ணு தற்கொலை பண்ண மாதிரி தெரியல சார். பின்ன யாரோ கொலை பண்ணியிருக்காங்க சார். என்னையா சொல்ற? ஆமா சார், டெட் பாடியை பார்த்தா அந்த மாதிரி தான் தோணுது. சரி, நீ டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. அது கொலையா தற்கொலையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். ஹலோ, போஸ்ட்மார்ட்டம் டீம்ங்களா? ஆமா சார், உடனே வாங்க சார். நான் இங்க ஏரியால தான் சார் இருக்கேன். என்னையா இது கொலையா நடந்துக்கிட்டே இருக்கு? இந்த கொலையெல்லாம் பண்றது ஒரே ஆளா இல்லை வேற வேற ஆளா? ஒன்றுமே புரியலையே. பேசாம போலீஸ் வேலையை விட்டுட்டே போயிடலாம் போல. எல்லாம் என் நேரம்.
சார் வாங்க சார், வாங்க சார். என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிங்களா சார்? யோ, உன் பொண்டாட்டி வந்துட்டாளான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்களே வந்தோம். ஆனா நீ என்னடானா வந்துட்டாளான்னு என்னைய கேக்குற? சார் சார் அவ அண்ணில இருந்தே காணோம் சார். அவ ஃபோனும் பண்ணல, அவளோட ஃபோனுக்கு லைனும் கிடைக்க மாட்டேங்குது சார். சார் நந்தினியை அவ தான் கொண்டு இருக்கணும். நந்தினி மட்டும் இல்லை சார், அபினேஷையும் அவ தான் கொண்டு இருக்கணும். சார் என்ன சார் ஏதோ பேசிக்கிறீங்க? என் பொண்டாட்டி எங்க தான் சார் போனா? யோ சும்மாரியா, அதைத்தான் நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். இந்த பாரு, அவ வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும், புரிஞ்சுதா? சார் அவ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஏன் அப்படி சொல்ற? இவ்வளவு நாள் அவ வரேன்னு சொல்லிட்டு வரல, இப்ப வரேன்னு அவ சொல்லவே இல்லையா சார்? எப்படி சார் வருவா? யோ நீ உட்கார்ந்து கீரை 1000 வேலையை பாரியா, நாங்களே அவளை கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி யோ, சார். வாயா. முனியம்மா, உன்னால எவ்வளோ தொல்லை இருந்தும் தொல்லை, இல்லைனாலும் தொல்லை. நான் என்னதான் பண்ணுவேன்? முருங்கைக்கீரை சாப்பிடலான்னு பார்த்தேன், இதுக்கு லாய்க்கு இல்லை நானு. யோ என்னையா அவன் அரலூஸ் மாதிரி பேசுறான்? சார் அரை லூசு இல்லை சார், முழு லூசு சார். சரி, வேலைக்காரிய வேற விதமா பிடிக்கலாம். வா. மா, இங்க வாமா. ஒன்னதான் இங்க வாமா. நில்லுமா, மா நில்லுமா, மா நில்லுங்கிறல்ல. யோ வாயா. இதோ வரேன் சார். நில்லு. வாயா. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் 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 நில்லு. எங்கயா? நேரா தான் ஓடி இருப்பா சார். யோ என்னையா, நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா? சார் அவ எங்க போயிட போறா சார்? வாங்க சார், அந்த பக்கமா போய் தேடி பார்ப்போம். வேணாம், அதுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன சார், அவளோட புருஷனை தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கும்மு கும்முன்னு குத்துனா அவளே வந்து சரண்டர் ஆயிட போறா, அதானே சொல்றீங்க? இல்ல பின்ன என்ன ஐடியா சார்? வா நான் சொல்றேன், வா. ஓகே சார்.
பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? ஓ இல்ல சாரி சாரி சாரி. ஏன் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? இல்ல அதான் சாரின்னு சொல்லிட்டேன்ல. சாரின்னு சொல்லிட்டா சரியா போயிடுமா? ஓகே 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 கூல் கூல். நிமி நிமி ஹேய், என்ன என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? ஹேய் நிமி, என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் இமயன். ஹேய், என்ன இமயான் கூப்பிடுவியே? சாரி நிமி. இமையா, என்ன ஆளே மாறி போயிட்ட? காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு அழகா குண்டா இருந்த. ஹே, நாம அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் காலம் நம்மள அந்த மாதிரி எல்லாம் இருக்க விடாது. எனக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல. எப்படி இருக்க இமையா? என்னமோ இருக்க நிமி. ஹேய், சரி அதை விடு. நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்ன பண்றாங்க? ஏய், என்ன கிண்டல் பண்றியா? நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலையா? ஏன்? நீ என்னைக்கு என்ன ஏமாத்திட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனியோ, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கேன். நான் உன்னை ஏமாத்தலாம் இல்ல. அது சிச்சுவேஷன் அந்த மாதிரி. இமையா, முடிஞ்சு போன கதையெல்லாம் ஏன் கிளறி விடுற? இல்ல நிமி, வேணாம் இமையா, எதுவும் சொல்ல வேண்டாம். கடந்த காலத்தோட கசப்பான வாழ்க்கைய நான் மறந்துட்டேன். இப்பதான் மீண்டு வரேன். திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். நீ எப்படி இருக்க? உன் வைஃப் என்ன பண்றாங்க? எத்தனை பசங்க? என்ன இமையா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அது உன்னை ஏமாத்தின பாவமோ என்னமோ தெரியல. என் வாழ்க்கை மொத்தமா சூனியமாயிடுச்சு. என் மனைவி இது வரைக்கும் என்கிட்ட பணத்துக்காக மட்டும்தான் என்கிட்ட பழகிருக்கான். அவளுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். நாங்க சந்தோஷமா இருந்த நாட்களை விட சண்டை போட்டு வாழ்ந்த நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்னே ஒண்ணு நிமி, எங்களுக்குள்ள குழந்தை மட்டும் ஒண்ணு பிறக்கல. அது மட்டும் இருந்தது இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆயிருக்கும். அவ கூட வாழ்ந்த வாழ்க்கைய நான் நரகமா தான் பாக்குறேன் நிம்மி. அப்படிலாம் பேசாத இமையா. நீ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் எங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணேன்? எங்க அப்பா தான். அவ ஒரு பெரிய பணக்காரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், அவ தான் உனக்கு ஏத்தவ, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ராஜா மாதிரி எல்லாம் வாழ்வன்லாம் சொன்னாரு. அந்த மாதிரி எனக்கு கெடுதல் பண்ணதாலேயோ என்னவோ அவரும் சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டாரு. இமையா, அப்படியெல்லாம் சொல்லாத. என்னதான் ஆச்சு உன் லைஃப்ல? கரெக்டா வந்துருவல? ஏன் எங்கனாவது ஊர் சுத்த போயிடுவேன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் பணம் வேணும் சார். என் பொண்டாட்டி ஒரு பண பேய் சார். அவளாம் பணம் தர மாட்டா சார். சார் சார் என்ன சார் சொல்றீங்க? என் வைஃப் செத்துட்டாளா? சார் நான் மறுபடியும் சொல்றேன் சார், என் வைஃபை நான் கொல்லல சார். யோ, யாரையா இன்னைக்கு தான் பண்ண தப்ப ஒத்துக்கிறாங்க? அப்படி ஒத்துக்கிட்டா எங்களுக்கு என்னையா வேலை இருக்க போகுது? டேய், ஃபீல் பண்ணாத.
சரி உன் வைஃபை யார் தான் கொன்னாங்க? ஹேய், அது தெரிஞ்சா நான் எவ்வளவு கஷ்டப்பட போறேன். டேய் உண்மைய சொல்லு. அவ டார்ச்சர் தாங்க முடியாம நீ தானே அவளை கொன்ன. ஹேய், ஹேய். என்ன பேசுற நீ? ஹேய், ஏற்கனவே நான் தான் அவளை கொன்னேன்னு சொல்லிட்டு போலீஸ் என் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. கூல் கூல், ஏன் டென்ஷன் ஆகுற? சரி சரி, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இங்க பாரு, இனிமே தயவு செஞ்சு விளையாட்டு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. சரி சரி, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே. ஆமா, நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? நீ ஏதோ ஹைதராபாத்ல வேலை பார்க்கறதா சொன்னாங்க. ஆமா, அங்கதான் இருந்தேன். இப்போ ஓஎம்ஆருக்கு மாத்திட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திய பார்க்க வந்தேன். இங்க வெயிட் பண்ண சொன்னா. ஓ சரி, உனக்கு ஓகேனா நானே உன்னை டிராப் பண்றேன். வேணாம் வேணாம், நீ போ. நாம இனிமே அடிக்கடி மீட் பண்ணலாம். நான் இனிமே சென்னையில தான் இருப்பேன். சரி ஓகே, அப்ப நான் கிளம்பட்டுமா? ம், என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. ஆ ஆ சொல்லு. 6369-250. சரி, நான் வரேன் நிமி. ம். என்னடா, எப்பதான் மந்திரவாதியை போய் மீட் பண்ண போற? அவரை மீட் பண்ண வேண்டிய நேரத்துல நான் கரெக்டா மீட் பண்ணுவேன். சரி, அப்படி மந்திரவாதியை மீட் பண்ணா தங்க புதையல் எடுத்து கொடுக்க சம்மதிப்பாரா? அது நம்ம பேசுற விதத்துல பேசினா சம்மதிப்பாரு. சரிடா, அவர் உயிர் பலி கேக்குறாரே, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் ஈஸியா ஏற்பாடு பண்ணிடுவேன். எப்படிடா? அதெல்லாம் ஒரு திறமமா. இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணை ஏமாத்திருக்கேன். கடைசி அந்த கவிதாவை கொன்னதும் நான் தான். கவிதாவை நீதான் கொன்னியா? அப்ப அவ சூசைட் பண்ணிக்கலையா? சூசைடா? இல்ல, அவ லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சு அவளை வர வச்சு அனுபவிச்சுட்டு அவளை அணுவனும் துடிக்கிற மாதிரி கொன்ன. டேய், அவ அப்படி என்னடா பண்ணா? அவ எப்ப பார்த்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படியே டார்ச்சர் பண்ணாவ. அபிலாஷ் கிட்ட போய் காசு வாங்கிட்டு வான்னு சொன்ன. காசு வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா என்னைய ஏமாத்திட்டா. காசு எடுத்துக்கிட்டு வரல, ஆனா அவ தான் காசை திருடி இருக்கா. பொய் சொன்னா என்கிட்ட. அதனாலதான் ஜூஸ்ல விஷத்தை கலந்த அவளையும் குடிக்க சொன்ன. குடிச்சிட்டு துடிச்சு துடிச்சு செத்தா. மாம அதை பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சேன். இப்படிப்பட்ட என்னால இன்னொரு பொண்ணைய ரெடி பண்ண முடியாம போகும். கண்டிப்பா ரெடி பண்ணுவேன். அந்த தங்கத்தையும் எடுப்பேன். டேய், நீ பயங்கரமான ஆளுடா. உன்கிட்ட பழகிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருமா, நெருப்ப தூரமா வச்சா குளிர்காயலாம், அத தொட்டா சுடும், அத கட்டி பிடிச்சா எரிஞ்சு போயிடுவோம். நான் நெருப்பு மாதிரி, அத புரிஞ்சுக்கிட்டு நடந்தா எல்லாருக்கும் நல்லது. புரியுதுல? பயங்கரமான ஆளா இருக்கான். வேற ஒரு ஐடியா பண்ணுவோம்.